சிவாய நம. ஆற்காட்டுல இருந்து உங்கள் விஜய். இன்னைக்கு ரொம்ப பழமையான ஒரு ஜீவ சமாதிக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். ஆமாங்க, இந்த ஜீவ சமாதியானது ரெண்டாவது இது ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த ஜீவ சமாதி எப்படி இருக்குது, இன்னும் ஏதோ சுத்தி பார்த்துடலாம். சிவாய. இரண்டாம் பகல் நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். சிவன் ஐயா, இந்த கோவிலை பத்தி ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்க. என் பேரு ஒன்னொரு யாகாசாலை வச்சு 21 கலசம் வச்சு நீட்டா பந்தல் போட்டு சேர் டேபிள்லாம் போட்டு ஒரு 600 பேருக்கு போஸ்ட் லட்சம். அதுல 250 பேரு எல்லாம் வந்தாங்க. எல்லாம் ரொம்ப கிராண்டா செய்தாங்க. சரிங்க ஐயா, இந்த ஜீவ சமாதி எங்க அமைஞ்சிருக்குது, எத்தனாவது வருஷத்துல ஆச்சு, எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லுங்க ஐயா. ஒரு 108 வருஷம் ஆகுது. 108 வருஷம் ஆகுது ஜீவ சமாதி. ஆனா அவர் எந்த காலத்துல எங்க சேர்ந்தாரு, எப்ப அவங்களுடைய பயோடேட்டா யாருமே எழுதி வைக்கல. நான் திருவண்ணாமலை ரமண மகரிஷி ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க போயிட்டு விசாரிச்சேன். சாமிங்க வந்தாங்க வந்தாங்க அதாவது எந்த சாமி நாம சொல்ல முடியாது அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு தம்பி மொத்தம் போலூர்ல இருந்து ஒரு தம்பி எடுத்துன்னு வந்தாரு. அவன் கண்டனி வந்தாரு. அந்த புக்கு வச்சிருந்தான், பயம் சித்தர்கள் புத்தம். அதுல வரிசையில 108வது வரிசையில வெறிஞ்சிபுரம் வேலூர் மாவட்டம் வெறிஞ்சிபுரம் குப்புசாமி தேசியாரு லைனா வருஷத்துல 108வது வரிசையில அதை நானு பேசுமையிலேயே விட்டேன். அந்த படிப்பை அட்ரஸ் கேட்டு படிப்பு அமைச்சிருந்தா அவங்களுடைய பயோடேட்டா அனுப்பிவிட்டாங்க. சொல்லுங்கன்னா அது யாரு சிவாய நம்ம. ஆனா ஒண்ணு அவர் சொன்ன மாதிரி மெரஸ்கர் சொன்ன காடிக்கார் புத்தகத்தை டிவிக்கார் சொன்னாரு. நான் பேசும்போது சுவாமி அவர் இது ரித்துஸ்தானம் ப்ரமோஷன் ஆன இடமும் ரித்துஸ்தானங்களுக்கு தோஷம் இடம் அதனால ரொம்ப விசேஷமும். அதான் நான் மெட்ராஸ்ல தேடி கண்டுபிடிச்சு வேறது இந்த கதையை தெரிஞ்சு அப்போ அப்புறம் அங்க போங்க நீங்க வந்த வழியில போனீங்கன்னா செதுவால இருந்து எங்க பண்ணிடலாம் சார் அப்படின்னு. அப்புறம் நம்ம தேடியில வந்தேன். அப்புறம் பண்ணிட்டு ரொம்ப தூரம் அவர் தான் சொன்னார். வரும் போஷன் இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார். அப்படிங்களா ஐயா, ஆனா ஒண்ணு இந்த இடத்துல ஆளை வச்சுட்டு போனாங்க. நீ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு போனி திருமணம் ஆகாதும் வேலை கிடைக்காதும் இன்னைக்கு கந்தனையில இருந்து பையன் வாரம் அதே போல பாப்போம். பக்கம் இங்க போறோம் பாடு கல்யாணம் ஆகும், குழந்தை பசங்க கர்ப்பிணி நம்ம ஊர் பசங்க 48 நாள் தொடர்ச்சியா காலையில வாழ்க்கை அது மாதிரி உத்தியோகத்துல ப்ரமோஷன் போயிடுவோம். தாசில்தார் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்தா நல்லது நடக்கும். ஏன்னா ஒரு ஜீவ சமாதி, ஒரு பழமையான ஜீவ சமாதினா அந்த இடத்துல ஒரு ஆற்றல். 108வது ஜீவ சமாதி 108வது. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. இது மாதிரி ஒரு பழமையான வீடியோ மிஸ் பண்ணாத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பழமையான ஜீவ சமாதி கோவிலுக்கு போனாக்கா அந்த இடத்துல ஒரு ஆற்றல் கிடைக்கணும்.